கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து சினிமா ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கதால பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழான்னு எந்த நிகழ்வுமே நடக்கல. அதனால சினிமா பற்றிய செய்திகளை பார்ப்போம். இப்போ நம்ம யாருக்கு வாழ்த்து சொல்ல போறோம்னு ஓரளவு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நடிகர் முனிஸ்காந்த் ராமதாஸ் தேன்மொழி இவங்களுக்கு கடந்த 26/3/2018 அதாவது திங்கட்கிழமை சென்னை வடபழனி முருகன் கோயில்ல திருமணம் நடந்தது. இவங்களுடைய திருமணம் வாழ்க்கை சிரிப்பு, சிந்தனை, சந்தோஷத்தோட தொடர வாழ்த்துவோம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனின் எண்ணத்தில் இருக்கும் போலீஸ் சிந்தனையை புரிஞ்சுக்கிட்ட விஜய் மில்டன் கோலி சோடா 2 படத்துல கௌதம் வாசுதேவ் மேனனை போலீஸ் அதிகாரியா நடிக்க வச்சிருக்காரு. டாக்டர் ராஜசேகர் இதே காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு படங்களில் முன்னணி ஹீரோவாக இருந்தவர். ராஜசேகர் ஜீவிதா தம்பதிகளின் மகள் ஷிவானி. தமிழ் தெலுங்கில் உருவாகும் படத்துல ஷிவானி ஹீரோயினா நடிக்கிறாங்க. இயக்குனரா அறிமுகமாகிறாரு வெங்கட். அருண்குமார் மீண்டும் விஜய் சேதுபதியை வைத்து ஒரு படத்தை துவங்கியிருக்காரு. மே மாதம் ஷூட்டிங் போறாங்க. இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. விஜய் சேதுபதி பற்றிய கூடுதல் செய்தி என்னன்னா, விஜய் சேதுபதி த்ரிஷாவுடன் இணைந்து நடித்து முடித்திருக்கும் 96 திரைப்படம் மே மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரேம்குமார். லிப்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மிஷ்கின் இயக்கத்தில் சாந்தனு நடிக்கும் படத்துல சாய் பல்லவி ஹீரோயினா நடிக்கிறாங்கன்னு கடந்த வாரம் பார்த்தோம். ஆனா சாய் பல்லவிக்கு பதிலா சமந்தா நடிக்கிறாங்க. தமிழ்ல தனக்கு பிடித்த கதைக்காக 4 ஆண்டுகள் காத்துட்டு இருந்த மாளவிகா நாயர் இப்போ அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்ற பொலிட்டிக்கல் காமெடி படத்துல நடிக்கிறாங்க. ஜூனியர் என்டிஆர் நடித்து தெலுங்கில் வெற்றி பெற்ற டெம்பர் படத்தின் தமிழ் ரீமேக்ல நடிக்கிறாரு விஷால். இந்த படத்தை இயக்குறாரு வெங்கட் கண்ணா. ரத்னசிவா இயக்கத்தில் சிம்பு இப்போ ஒரு படத்துல நடிக்கிறாரு. எந்த பரபரப்பும் இல்லாம நடந்துட்டு இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக்ல தியேட்டர் உரிமையாளர்கள் மட்டும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு திரைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. மற்ற சங்கங்கள் ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. இந்த வேளையில நடிகர் சூர்யா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காரு. தான் நடிக்கும் படங்களுக்கு தனக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் செய்யறவங்களுக்கு அவரே பணம் கொடுக்கறதாவும் தயாரிப்பாளர்கள் பணம் கொடுக்க வேணானோ அறிவிச்சிருக்காரு. கூடவே சூர்யா போலவே மற்ற நடிகர் நடிகைகளும் இதை பின்பற்றணும்னு சொல்றாங்க. எழுத்தாளர் சுஜாதாவின் மறைவுக்கு பிறகு இந்தியன் 2 படத்துல கபிலன் வைரமுத்துவும் எழுத்தாளர் ஜெயமோகனும் வசனங்கள் எழுதுறாங்க. இவர்களோடு இணைந்து நாவலாசிரியரும் ஷங்கரின் உதவியாளருமான லக்ஷ்மி சரவணகுமாரும் வசனம் எழுதுறாரு. தீபிகா படுகோனுக்கும் ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங்க்கும் விரைவில் திருமணம் நடக்க இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியிருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துவோம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.